செம்மறியாட்டின் புத்திசாலித்தனம். ஒரு நாள் ஒரு ஓநாய் மற்ற விலங்குடன் சண்டையிட்ட போது மோசமாக காயமடைந்தது. அந்தக் காயத்தால் அது தானாக உணவும் தண்ணீரும் எடுத்து வர முடியவில்லை. நாட்கள் கழிந்தபோது பசி மற்றும் தாகத்தால் அதற்கு பலவீனம் அதிகரித்தது. அப்போது ஒரு செம்மறியாடு அங்கு நடந்து வந்தது. உடனே ஓநாய் பலவீனமான குரலில் செம்மறியாட்டை அழைத்து, தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. தண்ணீர் குடித்து எனக்கு பலம் வந்தால் நான் ஏதாவது உணவு தேடிக் கொள்ள முடியும் என்றது. ஆனால் புத்திசாலியான செம்மறியாடு ஓநாயின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை உடனே புரிந்து கொண்டது. செம்மறியாடு தண்ணீர் கொண்டு வந்தால் ஓநாய் தன்னை பலமாக்கிக் கொண்டு செம்மறியாடையே உணவாக சாப்பிட்டுவிடும் என்பதை செம்மறியாடு புரிந்து கொண்டது. உடனே செம்மறியாடு, உனக்கு தண்ணீரும் கிடையாது, எனது உதவியும் கிடையாது என்று கூறி விரைவாக அங்கிருந்து ஓடிவிட்டது. கருத்து: மனிதர்களின் சொற்களை கவனமாகக் கேட்கும்போது அவர்களின் மறைமுக நோக்கங்களையும் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து உங்களுக்கு என்ன கதை வேணும்னு காமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு கோகோ கிட்ஸ் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லம்ஸ்.